Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். ஒரு அருமையான crispy crunchy potato fry. அது கொஞ்சம் ஸ்பைசியா உருளைக்கிழங்கு வறுவல் செய்யும்போது ஆஹா அட்டகாசமா இருக்குங்க. எல்லா விதமான மெயின் டிஷஸோடவும் இது நல்ல ஒரு பொருத்தமான சைடு டிஷ்ஷா இருக்கும். particularly வெரைட்டி ரைஸஸோடலாம் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை அட்டகாசமா இருக்கும். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது, டக்குன்னு செஞ்சிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டான பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சிடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்குகளை எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா அந்த தோலெல்லாம் மேலே தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம். இப்போ மேலே தோலெல்லாம் சீவின உருளைக்கிழங்குகளை இப்படி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு சமைக்கிற வரைக்கும் கருக்காது. அடுத்தது இதை இப்படி நீள நீள பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல நீள நீள பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாவோ இல்லை கொஞ்சம் பெரிய பீசஸாவோ எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்ல அளவாக ஸ்பைஸ் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்காக கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலில் அழகாக நம்ம நல்லா வறுத்தெடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா பொட்டேட்டோஸும் நல்ல ஸ்ட்ரிப்பாக இப்படி அழகாக கட் பண்ணியாச்சுங்க. ஸோ பொட்டேட்டோஸ் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இனி இதை நம்ம வறுத்தெடுத்துடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயிலில் ஃபஸ்ட்டு நம்ம நல்ல கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு விட்டுறலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு சிட்டிகை பெருங்காயப்பொடி, கூடவே நல்ல ஒரு 3-4 பல் பூண்டு பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்து விட்டுறலாம். இந்த ஆயிலில் இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை. இந்த பூண்டு வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி நல்லா அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கும்போது வாசனை அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா கார்லிக் ஆல்மோஸ்ட் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ட்ரிப்பாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா அந்த தாளிப்புகளோடு நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சு விட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடணும். நல்லா பொட்டேட்டோவும் ஆல்மோஸ்ட் வெந்துடும். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் ஆகிடும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இந்த பொட்டேட்டோ வறுக்கும்போது இப்படியே ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிடணும். மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கணும். மோஸ்ட்லி அடிகனமான கடாய், நான்ஸ்டிக் கடாய், இரும்பு கடாயெல்லாம் யூஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வறுபட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான உப்பு சேர்த்து விட்டுடலாம். நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுவோம். அதிகம் நேரம் வேண்டாம். பொட்டேட்டோ அப்புறம் ஓவர் குக் ஆகிடும். நம்மளுக்கு கிறிஸ்பியாக பொட்டேட்டோ ஃப்ரை செய்யணும். ஸோ ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், வாவ், நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கு. அந்த கலர் மாறினது நல்லா தெரியுது பாருங்கள். அந்த கார்லிக்கெல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. பொட்டேட்டோஸும் நல்லா ஆல்மோஸ்ட் வெந்து அந்த சைடெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்ப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அதாவது இந்த மல்லிப்பொடியில் சீரகம், மிளகு வறுத்து பொடிச்சிருக்கிறோம். ஸோ சீரகப்பொடியும் சேர்ந்துருக்கு. அப்படி சீரகப்பொடி இல்லைன்னா மல்லிப்பொடி மட்டும் சேர்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அவ்வளோதாங்க. நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம். மசாலா பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் வறுத்து விடுங்க. நல்ல மசாலா பொடி எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். நல்ல கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, சுவையான உருளைக்கிழங்கு வறுவல். நல்ல ஒரு கிறிஸ்பி க்ரன்ச்சி ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு அருமையான சைட் டிஷ். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்லா பொருத்தமாக இருக்கும். பர்டிகுலர்லி வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், ரச சாதத்தோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.